முயற்சிதான் மெய் வெற்றி. ஒரு சிறிய கிராமத்தில் ஆறுமுகம் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் பள்ளியில் படிப்பில் சராசரி மாணவன். நான் எதற்கும் சரியாக வரமாட்டேன் என்பதே அவன் அடிக்கடி சொல்லும் வார்த்தை. ஆறுமுகத்தின் அம்மா தினமும் காலை அவனை உற்சாகப்படுத்துவாள். மகனே, முயற்சி பண்ணாதவன் மட்டும்தான் தோல்வி அடைவான் என்று சொல்வாள். ஆறுமுகம் தலை அசைத்து பள்ளிக்குப் போவான். ஒருநாள் பள்ளியில் வாசிப்பு போட்டி நடக்கப் போவதாக அறிவிப்பு வந்தது. மேடையில் நின்று பேச வேண்டும் என்றாலே ஆறுமுகத்திற்கு பயம். நான் பங்கேற்க மாட்டேன் என்று நண்பர்களிடம் சொன்னான். அதே பள்ளியில் கார்த்திக் என்ற மாணவன் இருந்தான். அவன் எப்போது மேடையில் தைரியமாக பேசுவான். எல்லோரும் அவனை பாராட்டுவார்கள். ஆறுமுகம் அவனை பார்த்து மனமுடைந்தான். அந்த நாள் மாலையில் அவன் தாத்தாவுடன் வயலில் நடந்து கொண்டிருந்தான். தாத்தா ஒரு சிறிய முளைத்த செடியைக் காட்டி, இதுக்கு வளர நேரம் எடுத்துக்குது. ஆனா தினமும் சூரிய ஒளி, காற்று, மண்ணின் ஆதரவு இருந்தா பெரிய மரமா மாறும் என்றார். அந்த வார்த்தைகள் ஆறுமுகத்தின் மனதில் ஆழமாக பதிந்தன. அடுத்த நாள் அவன் வாசிப்பு போட்டிக்கு பெயர் பதிவு செய்தான். முதலில் நடுக்கம். வார்த்தைகள் தடுமாறின. ஆனா அவன் விடவில்லை. தினமும் கண்ணாடி முன் நின்று பயிற்சி செய்தான். அம்மா கவனமாக கேட்டாள். இன்னும் நன்றாக பேசலாம் என்று ஊக்கம் கொடுத்தாள். போட்டி நாள் வந்தது. மேடையில் நின்றபோது அவரது கைகள் நடுங்கின. ஒரு நிமிடம் அமைதியாக நின்றான். தாத்தா சொன்ன செடி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. மெதுவாக பேசத் தொடங்கினான். பேச்சு முடிந்ததும் கைதட்டல் எழுந்தது. அவன் முதல் பரிசு பெறவில்லை. ஆனால் 3ஆம் பரிசு கிடைத்தது. ஆறுமுகத்திற்கு அது முதல் பெரிய வெற்றி. அந்த நாள் முதல் அவன், நான் முயற்சி செய்தால் முடியும் என்று நம்ப ஆரம்பித்தான். படிப்பிலும் வாழ்க்கையிலும் அவன் மெதுவாக முன்னேறினான். முயற்சியால் தன்னம்பிக்கையை பெற்றான். தன்னம்பிக்கையும் தொடர்ந்த முயற்சியும் இருந்தால் எவ்வளவு சின்ன தொடக்கம் இருந்தாலும் வெற்றி நிச்சயம்.